எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பத்தி பேச போறோம். அதாவது விஜய் அவர்கள் வந்து திருச்செந்தூர்ல போய் சுவாமி தரிசனம் பண்ணது, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல்ல ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து சைக்கிள் ஓட்டி விளையாடினது, அதுக்கடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ஜேம்ஸ் வசந்தன் தன்னோட கார் கண்ணாடிய உடைச்சு அது மேல மிகப்பெரிய பழிய தூக்கி டிவி கேம்ல போட்டது, அதுக்கடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் வந்து வித்தியாசமான தேர்தலாக இருந்துச்சு. 2026 யார் வந்து எத்தனை % ஓட்டு வின் பண்ணா வந்து முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார முடியும்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு வழி வந்திருக்கு. அதை பற்றி நாம் பேசுவோம். இதுக்கு நடுவில் இந்த விஜய் வந்து மாணவர்களை தவறான வழியில் கொண்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒரு மனு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பற்றியும் என்னங்கிறத டீட்டெயில்டாக பேசலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு. அது நம்ம ஃப்ளோவில் வரும், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வாங்க நேர வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகேங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஜோசப் விஜய் எதுக்கையா திருச்செந்தூர் கோயிலுக்கு போறாரு? அவருக்கு என்ன அருகதை இருக்குது? அவர் ஒரு கிறிஸ்டின், அவர் வந்து கோயிலுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிறைய பேர் ட்விட்டர்ல பேசிட்டு இருந்தாங்க. அந்த குரூப் என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏங்க, ஒரு கிறிஸ்டின்ஸ் வந்து கோயிலுக்கு போகக்கூடாதா? இல்ல ஒரு ஹிந்து வந்து சர்ச்சுக்கு போகக்கூடாதா? இல்ல ஒரு முஸ்லீம் வந்து நம்ம கோயிலுக்கு வரக்கூடாதா? என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை? யாருமே வந்து எந்த மதத்தை சார்ந்தும் வந்து விருப்பப்பட்டா உள்ள போகலாம், விருப்பப்பட்டா கும்பிடலாம், அவங்களுக்கு அந்த மத நம்பிக்கை இருந்தா. ஆனா இந்த குரூப் யாரு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றாங்களோ அவங்களுக்கு சங்கி அப்படின்னு ஒரு பேரை வச்சுறானே. தேசப்பற்று இருந்தாலும் சங்கிதான், ஒருத்தன் கோயிலுக்கு போய் சாமி விட்டாலும் சங்கிதான், பொட்டு வச்சாலும் சங்கிதான். பொட்டு கோயிலுக்குள்ள போயிட்டு பொட்டு வைக்க வந்தா அவன் என்னமோ சொல்லுவாங்க, நாத்திகன் அப்படின்றானுங்க. என்னடா உங்களுக்கு பிரச்சனை? பொட்டு வைக்கிறதா பிரச்சனையா, பொட்டு வைக்க போறதுதான் பிரச்சனையா? என்னன்னே தெரியல. விஜய் அவர்கள் வந்து திருச்செந்தூர் இன்னைக்கு அதிகாலை 3 மணிக்கு திருச்செந்தூர் போயிருக்காரு. அந்த 3 மணிக்கு போனா கூட யாரும் இருக்க மாட்டாங்க, டக்குன்னு சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடலான்ட்டு. அங்க போனா அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் சூழ்ந்துட்டு விஜய் அவர்கள் மேல அவ்வளோ அன்பை வந்து புரிஞ்சாங்க. அதெல்லாம் பார்த்துருப்போம். குருக்கள் ஐயர்களே வந்துட்டு பயங்கரமான விஜய் ரசிகர்களா இருப்பாங்க போல. வேலை கொடுக்கறதுல பார்த்துருப்போம். அவ்வளவு சந்தோஷம். விஜய் அவர்களை உள்ள கூட்டு போறதுல இருந்து ரொம்ப சூப்பரா கவனிச்சாங்க. அதனால அவங்களுக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய பாராட்ட தெரிவிச்சுக்கலாம். எங்க போனாலும் விஜய் வெறுக்காத ஆட்களே இல்லை. ஆனா ஒரு சில கும்பல் மட்டும் இன்னமும் விஜய் பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க. சரி, அது எதுவா இருந்தாலும் மே 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். சரி, அடுத்ததா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து விஜய் பத்தி பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? விஜய் அவர் வந்து சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டாருங்க. நாளைக்கு வந்து ஸ்ரீரடி சாய்பாபா பார்க்க போறாராம். இதுக்கு முன்னாடியே வந்து சாய்பாபா கோயிலுக்கு இந்த போட் பட ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கூட சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. ஸோ அவருக்கு எம்மதமும் சம்மதம் தான் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியுது. இந்த மாதிரி மத நல்லிணக்கணத்தோட ஒரு தலைவரை தேர்றது மிகப்பெரிய வரம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்க, இது இப்படி போயிட்டு இருக்கா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்து எதை பத்தி பேசலாம்? நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து இந்த கொடைக்கானல்ல தன்னோட ஓய்வை வந்து எடுத்துட்டு இருக்காரு. அங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து இன்னைக்கு ஒரு சைக்கிள் ஓட்டி என்ஜாய் பண்ணாருங்க. அந்த ஒரு ஃபீலை முதல்வராக இருந்து இந்த தேர்தல் பரப்புரை எல்லாம் முடிச்சுக்கிட்டு இன்னைக்கு அவர் வந்து அவர் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதை கூட ஒரு காமெடியான விதமா வந்து மீம் ட்ரோல்லாம் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மீம்ஸ் எல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்றது பெட்டர்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அவர் வந்து ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு. சரி, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். என்னன்னா, இந்த 2026 தேர்தல் தான் வந்து வரலாற்றையே பொறிக்கப்பட்ட ஒரு தேர்தலா இருக்குங்க. ஏன்னா எல்லாருமே வந்து நானே வீடியோ போட்டா கூட என்னையும் தற்கொலை டே போய் மேக்ஸ் படிடா, டேய் நீ போய் கணக்கு பாடம் படிடா, டேய் நீ போய் ஸ்கூலுக்கு போடா, டேய் நீ காலேஜ் போடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு அட்வைஸ் பண்றீங்க. அதாவது நான் சொன்ன பர்சன்டேஜ், அதாவது என்ன சொன்னேன், வழக்கமா 70-80 வரும். இப்போ 85-90 வந்துருக்கு. பெண்கள்லாம் போய் ஓட்டு பண்ணியிருக்காங்க, இளைஞர்கள் போய் ஓட்டு பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு எழுச்சியா விஜய் இருக்காருன்னு தான் சொன்னேன். விஜயனாவதான் வந்து இத்தனை % ஓட்டு வந்ததுன்னு சொல்ல, எஸ்ஐஆர் வந்துச்சு. எஸ்ஐஆரால இந்த 75 லட்சம் பேரை தூக்கி விட்டுருக்காங்க இறந்தவங்க சொல்லிட்டு, அது ஒரு காரணம். அதே மாதிரி இந்த டைம்ல விஜய் வந்து அரசியலுக்கு என்ட்ரி கொடுத்ததும் மிக முக்கியமான காரணம். பெண்கள் வந்து அதிகமான ஓட்டு வந்து போடணும்னு சொல்லி வந்ததுக்கும் விஜய் ஒரு காரணம் அப்படின்னு தான் நான் சொன்னேன், தவிர்த்து வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கான மேக்ஸ் படி, ஸ்கூலுக்கு போ, காலேஜ் போ, படிக்காத தற்கொலை எல்லாம் சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க எந்த அளவுக்கு உங்களோட அன்பை புளியறீங்கன்னு தெரியுது. அது புளியற விதம் வேறையா இருக்கு. சரி, பரவாயில்ல, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என் மேல நீங்க விமர்சனம் வைக்கலாம். ஸோ இப்போ இந்த கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து ஒரு 48%, 47-48% எடுத்தாருன்னா டிஎம்கே தான் வின்னு, வேற எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு 35% அந்த மாதிரி எடுத்துட்டு டிவிகே தரப்புல இருந்து ஒரு 18%-20%க்குள்ள வந்துட்டாங்கன்னா, அந்த கூட்டணி வச்சாங்கன்னா அவங்க வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்கேஸ் எடப்பாடி அவர்களும் வந்து 40-42% மேல போயிடுச்சுன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிறதுல அவ்வளோ பர்சன்டேஜில் மெஜாரிட்டி பத்தாது. அதனால
என்ன சொல்றது, அவங்க வின் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை, எடப்பாடியார் வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு தான் சொல்றான். ஏன்னா அவங்க வந்து கூட்டணி வந்து பத்தாது. ஸோ ஒருவேளை டிவிகே தரப்புலேருந்து ஒருவேளை ஆதரவு கொடுக்கலாம்னு சொல்லி விஜய் முடிவு பண்ணிட்டாருன்னா எடப்பாடி அவர்கள் ஆட்சி அமைக்க முழு அதிகாரம் இருக்கு, வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கருத்து கணிப்பு தான். மே 4ஆம் தேதி தான் உண்மையான ரிசல்ட் தெரியும். ஸோ நிறைய பேர் சொல்றது என்னன்னா டிஎம்கே வந்து ரொம்ப பலமா இருக்காங்க, ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அவங்க தான் ஆட்சிக்கு வர போறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து கிடைக்க கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் இல்லப்பா விஜய் அவர்கள் சப்போர்ட் பண்ணா ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏடிஎம்கே தரப்புலையும் இப்போ கொஞ்சம் பர்சன்டேஜ் வந்து கூடி இருக்கு, லாஸ்ட் எலெக்ஷன் மாதிரி இல்லாமல் இந்த டைம் வந்து கொஞ்சம் பர்சன்டேஜ் கூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொடுக்கப்பட்ட தரவுகள் மட்டும்தான். நம்ம எதா இருந்தாலும் மே 4ஆம் தேதி தான் உண்மையான ரிசல்ட் தெரியும். அதுக்கு முன்னாடி எக்ஸிட் போல்ல பார்த்தா தெரிஞ்சிடும் யார் வந்து அதிக மெஜாரிட்டி வரப்போறாங்க, அதன் மூலமா யார் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? அடுத்தது நீங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருந்த அந்த கார் கண்ணாடி உடைப்பு சம்பவம். நம்ம ஜேம்ஸ் வசந்தன் பிரபல இசையமைப்பாளர்ல பிரபல அரசியல் விமர்சகர் தான் சொல்லணும். இவர் டிஎம்கேக்கு பயங்கரமான சொம்படிக்கிறார். ஸோ அவர் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னன்னா ஒரு பேட்டியில் வந்து கேட்குறாங்க, எல்லாம் யங்ஸ்டராக கொண்டிருக்காங்க, கேள்வி கேட்குறாங்க, ஏங்க வாரிசு அரசியல் வந்து டிஎம்கே பண்ணிட்டு இருக்காங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து துணை முதல்வர் ஆயிட்டாரு, அவருக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஏமா அதுதான் உனக்கு பிரச்சனையா? ஒரு பொண்ணு கேட்குதுங்க அந்த கேள்வியை. ஜேம்ஸ் வசந்தன் வந்து ஏமா உனக்கு அதுதான் பிரச்சனையா? அது வந்து அந்த கட்சியில் இருக்கிற வயசானவங்களோட பிரச்சனைமா, அந்த மினிஸ்டரோட பிரச்சனைமா, அதாவது கட்சியோட பிரச்சனைமா, உனக்கு என்னமா பிரச்சனை? உனக்கு எல்லாம் கிடைக்குது இல்லை, அப்ப நீ கம்முனு அதை பத்தி பேசக்கூடாது. ஏங்க இதெல்லாம் என்னங்க ஒரு நியாயமான பதிலாங்க? ஒருத்தர் கேள்வி கேட்டா என்ன தகுதி இருக்கு? எல்லாரும் கட்சிக்காரங்க, ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தங்க வந்து கீழேருந்து மேலே வர படிப்படியாக உயர்ந்து வந்தால் அவன் முதலமைச்சராக வரும். அப்படித்தான் கலைஞர் அவர்கள் வந்தார். அண்ணாவோட கட்சி தான் வந்து டிஎம்கே, சரிங்களா? அப்படிங்கும்போது அண்ணாவோட சொந்தக்காரங்களும் அண்ணாவோட பையனோ அண்ணாவோட பேரனோ இல்லை அவங்க குடும்பத்திலேருந்து யாரும் வந்து ஆட்சி பிடிக்கல, கலைஞர் ஐயா வந்தார். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, கலைஞர் ஐயா வந்தாருன்னா அதுக்கு அடுத்து கட்சியிலேருந்து யார் படிப்படியாக மேலே வந்து இந்த அரசு செஞ்சு வந்தாங்க அவங்க தான் ஆட்சி பிடிச்சிருக்கிறோம், அதுதான் வந்து கரெக்டு. அப்படிங்கிற சூழ்நிலை குடும்ப அரசியல் பற்றி பண்ணுறாங்களே, இது எப்படிங்க சரின்னு சொல்லி ஒரு மாணவி வந்து கேட்குது. அதுக்கு வந்து ஜேம்ஸ் வசந்தன் வந்து இந்த மாதிரியான ஒரு பதிலை வந்து கொடுக்குறாரு. உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை, நாங்கள் அப்படித்தான் இருப்போம், அப்படித்தான் பண்ணுவோம், நாங்கள் யாரை வேணா உட்கார வைப்போம், ஒரே குடும்பத்தில் நாங்கள் படிப்படியாக கொண்டு வந்துருப்போம், உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு சாப்பாடு இருக்கா, உனக்கு படிப்பு இருக்கா, உனக்கு மருத்துவம் இருக்கா, நீ அதை மட்டும் பாரு, அது வயசானவங்களோட பிரச்சனை, அது கட்சியில் எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்றது யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம், சரிங்களா? சரி, இதை நான் பார்த்தேன், இந்த வீடியோ பார்த்தா அதனால சொன்னேன். அடுத்தது என்னன்னா, இவரும் ஜேம்ஸ் வசந்தனும் அவரோட ஒய்ஃபும் எங்கேயோ ஹோட்டலில் போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு கார்ல கிளம்பியிருக்காங்க. சரி, ரொம்ப பசி போல கார்ல போயிருக்காங்க. கார்ல போயிட்டு காரை வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு போய் சாப்பிட்டு வந்து திரும்பி வந்து பாக்குறாங்க, காருக்கு கண்ணாடி உடஞ்சி வருது. உடனே வெகுண்டு வந்துட்டார். இவரு தான் பார்த்தீங்கன்னா கோவம் பயங்கரமா வருமே. நான் ஜேம்ஸ் வசந்தனுக்கு மியூசிக் நல்லா வருதே இல்லையோ, கோவம் நல்லா வரும், விமர்சனம் நல்லா வரும், வாயில கெட்ட கெட்ட வார்த்தையும் வரும், சம்டைம்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி இருக்கும்போது அவர் வந்து இது தற்கொலையோட வேலை, அது மட்டும் இல்லாமல் இந்த தருதலையோட வேலை எனக்கு நல்லா தெரியுங்க, இந்த அரசியல் நான் பேசுறதுனால என்னோட காருக்கு முன்னாடி உடச்சு போட்டாங்க, முழுக்க அந்த டிவிகேல சார்ந்த தற்கொலைகளோட வேலை தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துட்டாருங்க. மீடியா ஃபுல்லாக பரவி விஜய் அவர்களோட ஃபேன்ஸை கண்டபடியே எல்லாரும் பேசி திட்டி ஓஞ்சதுக்கு அப்புறம் காவல்துறை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏயோ நீ நிறுத்துறது வந்து ஒரு வீட்டுக்காரன் முன்னாடி ஒரு கேட்டு மாதிரி நிறுத்தி போயிருக்கேன், அவன் வந்து சுத்தி பார்த்துட்டு ஒருத்தரைங்க அந்த ஆளு உடச்சு போட்டான், அங்கே போய் பேசு அப்படின்னு சொல்லி காவலர்கள் வந்து முடிச்சு விட்டான் நம்ம காவல்துறை. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐயோ அவசரப்பட்டு டிவிகே நண்பர்களை திட்டி போட்டோமே, ஏற்கனவே வந்து விவாதத்தில் நம்ம கழுவி ஊற்றிட்டு இருக்கோம், இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா எச்சரமை போட்டு அடிச்சு துவைப்பானுங்க, அதனால நம்மளே பகிரங்கமா மன்னிப்பு கேட்டலான்ட்டு பண்பட்ட மனசுனாக்க ஐயா, நம்ம தப்பா பேசிட்டேன்னு சொன்னோன்னே மன்னிப்பு கேட்டு அப்படி, அதனால மன்னிச்சல விட்டுற முடியாது. உங்க வாயிலிருந்து தற்குறினே தான் வருது. தற்குறினா என்ன தெரியுமா? கையெழுத்து போட முடியாதவங்க தன்னோட குறியை இது என்னோட குறிதான் சொல்லி அந்த கை நாட்டு வைக்கிறதா வந்து தற்குறி. அதுவும் கூட தெரியாம படிச்சவங்க எல்லாருமே தற்குறின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. ஜேம்ஸ் வசந்தன், நீங்க எங்கதான் படிச்சீங்க, எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க, எந்த காலேஜ்ல படிச்சீங்க? ஸோ அது மட்டும் இல்லாம இந்த படிச்சவங்களை முதல்ல தற்குறின்னே சொல்லக்கூடாது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, நான் இங்க போன எலெக்ஷன்ல நீங்க தற்குறின்னு சொல்ற மிகப்பெரிய கூட்டம் இருக்கு பாத்தியா, அந்த கூட்டம்ல டிஎம்கே தான் ஓட்டு போட்டுடும். அப்ப அந்த மக்கள் அப்ப தற்குறியே தெரியலையா? இப்ப விஜய்க்கு ஆதரவு கொடுக்கறதுனால மட்டும் தற்குறியா? என்ன ஜேம்ஸ், எங்களோட கால்குலேஷனே ரொம்ப தப்பா இருக்கு. சரி, அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த குழந்தைகள் காப்பு வாரியமா ஏதோ ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு போல. சாரி, அது சரியா படிச்ச நோட் பண்ணலாம்.
அந்த குழந்தைகள் நல கட்டுப்பாட்டு வாரியம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த குழந்தைகளை வச்சு வீட்டில் என்ன சொல்றது, பிரெயின் வாஷ் பண்ணி டிவிக்கே ஓட்டு போடுங்கன்னு சொல்லி குழந்தைகளை தூண்டி விடுறது மிகப்பெரிய விஷயம். இது வந்து தவறான விஷயம், இளைஞர்களை தவறான பதில கொண்டு போய் சேர்த்துறக்குண்டான விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைகள் நல வாரியம் வந்து நம்ம தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போது இளைஞர்களுக்கு அரசியலை ஊற்றுறதுக்கு தானே வந்து விஜய் அவர்கள் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஏங்க எத்தனையோ கள்ள ஓட்டெல்லாம் போடுறாங்களாமா, அதெல்லாம் பத்தி பேச யாருக்கும் வக்கில்ல, புகார் கொடுக்க வக்கில்ல. ஆனா நீங்க டிவிக்கே ஓட்டு போடுறதுன்னு சொல்லி குழந்தைகளை வச்சு விஜய் அவர்கள் பேசுனது வந்து உங்களுக்கு குழந்தைகளை தவறான பாதையில கொண்டு போறது அப்படின்னு சொல்லி நீங்க உங்க ஸ்டேட்மெண்ட் வைக்கிறீங்க. சரி, இது வந்து மக்களோட பார்வையிலே விட்டுறலாம். அடுத்ததா இன்னும் சில முக்கியமான ஆட்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஜேர்னலிஸ்டுங்கிறாங்க, கேட்டா மிகப்பெரிய மீடியா வச்சிருக்கேன்றாங்க. இந்த மிகப்பெரிய மீசை ஒருத்தர் போய் வச்சுட்டு உட்காந்து விஜய் பத்தி இந்த சாமி என்னப்பா இந்த கரூர் இன்சிடென்ட்ல எல்லாம் விஜய் அவர்களை போட்டு ரொம்ப நோவடிச்சுட்டாருங்க. இருந்தாரு மீசை பெருசா வச்சுட்டு இருக்காரு. அவரே என்ன சொல்றாருன்னா, மே 4 குழந்தைகளை ரொம்ப பத்திரமா பாத்துக்குங்க, விஜய் மண்ணை கவ போவது உறுதி, விஜய் மண்ணை கவிட்டாருன்னா பசங்க ஏதாவது தவறான முடிவு எடுத்துக்கணும். எது நீங்களே சொல்லி கொடுக்குறீங்களா குழந்தைகளுக்கு? இதை பார்க்குறவங்களாம் ஐயோ நம்ம இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா ஏதோ ஒன்று நம்மளுக்கு அந்த மாதிரி தோன்றக்குண்டான ஒரு சிந்தனையை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறீங்களா? இவர் மட்டும் இல்லை, இன்னும் 2-3 பேர் இதே மாதிரியான பேச்சுகளை மீடியாவில் ஓப்பனாக பப்ளிக்கில் பேசுகிறாங்க. என்னென்னு, இந்த மாதிரி மே 4 குழந்தைகளை பிடிச்சி வைங்க, தவறான எண்ணத்தை எடுத்துருவாங்க, முடிவு எடுத்துருவாங்க, வாழ்க்கை போயிடும் அப்படி இப்படின்ட்டு. ஏயோ இளைஞர்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னா நீங்களே போதும் தவறான பாதையில அவங்க போறாங்களே இல்லையோ, நீங்களே தவறான பாதையில பிடிச்சி தள்ளி விட்டுறீங்க போல. ஸோ இந்த மாதிரியான நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்றதை கொஞ்சம் நிறுத்துங்க. நீங்க அரசியல் பண்றதுன்னு ஒரு அளவு இருக்கு. அரசியலை தாண்டி ரொம்ப எல்லாரோட பர்சனல் லைஃப்லையும் கோந்தி விதி விளையாட வச்சிடாதீங்க. ஸோ இது வந்து ஒரு அன்பு வேண்டுகோள், தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. அதே மாதிரி அவங்களுக்கு இது ஒரு அரசியலுங்கிற புரிதல் வந்துருச்சு, அரசியல் என்னங்கிற தெளிவு வந்துருச்சு. இதுக்கு காரணம் விஜய் அவர்கள் தான். இதுக்கும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா ஏதாவது என்னை பத்தி நீங்க பேசுவீங்க, கண்டிப்பா தெரியும். ஸோ அதையும் நான் சொல்றேன், இளைஞர்களுக்கு ஒரு எழுச்சி கொண்டு வந்ததும், அரசியல் புரிதல் கொண்டு வந்ததும், அரசியலுக்குள்ள ஈடுபட வைத்ததும் விஜய் அவர்கள் தான். இதை யாராலையும் மறுக்க முடியாது. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல என்ன வேணாலும் திட்டிக்கோங்க, நான் உங்க தம்பி மாதிரி தான், அண்ணன் மாதிரி தான். ஸோ வேற என்னப்பா, நான் சொல்ல வந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ எதா இருந்தாலும் மே 4 பார்க்கலாம். வெற்றியோ தோல்வியோ, வெற்றி வந்தாலும் ஏற்றுக்கலாம், தோல்வி வந்தாலும் ஏற்றுக்கலாம். அந்த மாதிரி தான். வெற்றி வந்தால் நம்ம சந்தோஷமா எடுத்துக்கலாம், தோல்வி வந்தால் இது நமக்கு ஒரு பயிற்சி, அடுத்த எலெக்ஷன் நோக்கி டிராவல் பண்ண வேண்டியதான். ஆனால் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கேள்விப்பட்டேன். வேட்பாளர்களுக்கெல்லாம் வந்து அறிவுறுத்திருக்காரு. எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு வந்து நீங்கள் உங்களோட அதாவது அந்த ரிசல்ட் என்ற இடத்துல வந்து அந்த பூத்துல எல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து ரிசல்ட் வர வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது அங்கே ஏதாவது நம்மளுக்கு எதிராக ஏதாவது செயல்பட்டாங்கன்னா ஓட்டை மாத்துறதோ இல்லை வேற ஏதாவது கூப்பிட்டு மிரட்டுறதோ இந்த மாதிரியான வேலைகள் வந்தால் சட்ட ரீதியாக அணுகணும். அது மட்டும் இல்லாமல் வின் பண்ணிட்டாலும் நீங்கள் அஃபீஷியலாக வின் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய நிபந்தனைகளை வந்து விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காராம். இதுக்கான ஒரு கமிட்டி கூட்டத்தையும் வந்து வெகு விரைவில் நடத்த போகிறதா நாளைக்கே எப்போன்னு தெரியல, சென்னையில் நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸும் வந்துருந்தது. அதனால் விஜய் அவர்கள் ரொம்ப திட்டமிடுதல் வந்து ரொம்ப கவனமாக வந்து திட்டமிட்டு இருக்காரு, தொலைநோக்கு பார்வையோட சிந்திக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை செங்கோட்டையன் அவர்கள் வந்து பகிர்ந்திருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்ல வந்து டிவிகேல போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் லெவலில் இறக்கி வேலை செய்யணும். இந்த எலெக்ஷன் மட்டும் பத்தாது, இனி வரப்போற எலெக்ஷன் ஆகட்டும், இந்த நம்ம வெற்றி தோல்விங்கிற செகண்டரி. அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன போறோம், கிரவுண்ட் லெவலில் எப்படி இறக்கி வேலை செய்ய போறோம், அதுக்கு செங்கோட்டையன் அவர்கள் தலைமையேற்று, அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் பல முக்கியமான நபர்களாக இருக்காங்க. இந்த சிடி நிர்மல்குமார், ஆதவர்ச்சனை, இவங்ககிட்ட எல்லாம் வந்து கிரவுண்ட் லெவலில் நம்ம ஒர்க் பண்ணணும். அதனால நிறைய வேலைகள் இருக்கு, நம்ம அசந்தரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கையும் வைத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு நியூஸ்ல படித்தேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அரசியல் களம் தான் போயிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் அடுத்த வீடியோவில் என்ன பேசலாம் அப்படிங்கிறது நாளை நடக்க போகிற நிகழ்வு வச்சு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன திட்டணும்னு நினைச்சா கமெண்ட் செக்ஷனில் திட்டுங்க, அதுக்கு நான் திட்டுறதுக்கு நான் பதில் கொடுப்பேன். நீங்கள் எவ்வளோ திட்டினாலும் உங்களுக்கு ஹார்ட் போட்டு தான் அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட கருத்துக்களை பேசலாம், விவாதிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.